இன்றைக்கி சிவவாக்கியர் பாடலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை நம்ம சுவைப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தரும் வாளராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. சத்தியமாக சொல்கிறார் அவர். அதாவது நான் வணங்கக்கூடிய அந்த ஆதி சிவம், அந்த ஆதி அன்னையின் பாதத்தின் மீது சத்தியமாக நான் கூறுகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது ரொம்ப உண்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை. உருத்தரித்த நாடினா என்னங்க? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த காற்றானது எங்கே போகுது நம்ம சுவாசிக்கும் போது அப்படின்னு பார்த்திங்கன்னா லங்ஸுக்கு போகுது. லங்ஸுக்கு போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு தேவையான எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்குது. உடலுக்கு தேவையான எனர்ஜியை, மனதுக்கு தேவையான எனர்ஜியை அது கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான். சரி, இதற்கு பிறகு அறிவுக்கு தேவையான எனர்ஜி அது கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். இதற்கு பிறகு ஆன்மலாபத்தை பெறறதுக்கு தேவையான எனர்ஜி அது கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். சரி, என்னடா புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சின்ன மெசேஜ், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி இதை கேட்டுட்டு என்னுடைய முழு பதிவும் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களை ஏமாத்தலை. எல்லா விஷயத்தையும் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடலுக்கு என்ன பொருளோ அதை நான் சொல்லியிருப்பேன். இந்த மெசேஜை கேட்டுட்டு அதை கேளுங்க. ஏன்னா அடிக்கடி இந்த மெசேஜை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை. அதாவது என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா பதிவுகளையும் கூடுமான வரைக்கும் நீங்கள் பாருங்கள். எதுவுமே உங்கள் நேரத்தையோ காலத்தையோ வீணாக்கிற மாதிரி பதிவு கிடையாது. உங்கள் அறிவு கண் அகக்கண்ணை திறக்கக்கூடிய பதிவு தான். இதுக்கு நான் மெத்த சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு பதிவையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறேன். உங்களுடைய நலனுக்காக தான் நான் கேட்குறேன். அவங்க யூடியூப்பில் பெருசாக கோடி எனக்கு ஒன்றும் கொடுத்துடல. நமக்கு தெரிஞ்ச விஷயம், உண்மையான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணுன்றது தான் அந்த பதிவு. ஏன்னா கஷ்டப்பட்டு போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்காம போகிறதுன்றது பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. ஏன் என்னுடைய நண்பர் கூட ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நித்தியத்தை தேடும் சத்திய பயணம், நிறைய விஷயங்களை சொல்கிறாரு அவர். அதை கூட போய்ட்டு பாருங்கள். ஏன்னா அவர்லாம் புரோஜனம் இல்லாத விஷயங்களை அவர் சொல்கிறதா எனக்கு தெரியல. நல்ல ஒரு ஞான நிலையிலிருந்து தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு உருப்படியான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அதாவது மாயாஜாலங்களை காட்டி உங்களை மயக்கக்கூடிய வித்தைகளை எப்பொழுதும் நாங்கள் கொடுக்க போகிறதே கிடையாது. நான் கண்டிப்பாக அந்த வேலையை செய்ய மாட்டேன். அதே போல் என்னுடைய பதிவுகள் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்க்கு எந்த முக்கியத்துவமும் நான் கொடுக்கல. ஏன்னா வச்சுங்களேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதற்கிடையில் தான் நான் விஷயத்தை சொல்லிட்டேன். ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். அவ்வளோலாம் போட்டு உங்களை கற்பனை உலகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போக எனக்கு விருப்பப்படலை. உங்களுக்கு மெசேஜ் தான் தேவை. ஏன்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொள்ளல், இந்த 4 தான் சாதனம். அந்த வழியில் தான் நம்ம போகிறோம். இதுதான் உண்மையான ஞானம். ஒரு இறை தத்துவம், ஒரு இறைநிலை உணர்வுக்கு நீங்கள் போகணுன்னா, என்கிட்ட இருக்கிற இறைவனை நான் தூண்டுவதால் என்னுடைய இறைநிலை தான் மேம்படும். உங்ககிட்ட இருக்கிற இறைவனை தூண்டி விடுவதால் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இறைநிலை மேம்படும். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க. அப்போ அந்த உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற அந்த வாயுவை கருத்தினால் இருத்தியே ஒடுங்குகின்ற அந்த வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரேல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி முயற்சி செய்ய வல்லவர் யாரோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா மேனி சிவந்திடம், கபாலம் கருத்திடும். அவங்க தான் பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கக்கூடிய, அதாவது முதுமையை வெல்லக்கூடிய ஆற்றல் பெறுவாங்க. முதுமையை வென்றாலே போதும், இறைநிலை அடையறதுக்கு அது ஒரு சாதனமாக இருக்கும். சரி, நாம் செய்யக்கூடிய இந்த வாசி யோகம், இந்த ராஜயோகம், இதெல்லாம் நமக்கு மேன்மையான நிலையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கொடுக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சோகம் பாவனையில் நீங்கள் செய்யக்கூடிய மேல் மூச்சு கீழ் மூச்சு பயிற்சிகள் மற்றும் பார்த்திங்கன்னா அங்கென்று மேலே ஊதுறது, இந்த மாதிரி விஷயங்களால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உஷ்ணம், இதெல்லாம் நாடி பார்த்திங்கன்னா பிழை ஏற்பட்டு நிறையா உடல் உபாதைகள் தான் ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் எந்த குருவும் சொல்லித்தர மாட்டாங்க. அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் உடல் உங்களுக்கு மாறிக்கொண்டால் பரவாயில்ல. அது மாறலைன்னா நிறையா பிணிகளுக்கும் பீடைகளுக்கும் ஆளாகி சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட பயிற்சி முறைகள்லாம் செய்யாதீங்க. அது ஒரு தவறான நெறி. சரி, அப்போ இவர் என்ன தான் சொல்கிறார் இந்த பாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்திலே இருத்தி நீர் கபாலமேற்ற வல்லிரேல். அதாவது கருத்தில் நம்ம அந்த வாயு இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்திங்கன்னா கருத்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சிந்திக்கணும். அந்த வாயு, அதாவது மண்மனம் எங்குண்டோ வாயு அங்கே உண்டு. அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மனதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள்லாம் சொல்கிற மாதிரி அந்த புருவமத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்கள் சிந்தனையை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அங்கே உங்களுடைய சுவாசம் நடைபெறதை தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர நீங்கள் சுவாசத்தை நடத்தக்கூடாது அங்கே. புரியுதுங்களா? இதுதான் ஒரிஜினலான பயிற்சி. இதை விட ஒரிஜினலான பயிற்சி உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தெல்லாம் நீங்கள் அடைய முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக மேல் மூச்சு கீழ் மூச்சு, சில பேர் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்தே மூச்சு இழுத்துட்டு வருவாங்க, அதான் மூலாதாரத்துலேருந்தே.
அது காம உணர்வுகளை அதிகம் தூண்டிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா உந்திக்கு மேலே இருந்து எழுப்புவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை குழிக்கும் அண்ணாக்குக்கும் மேலே எழுப்புவாங்க. இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம செய்கிறதுனால அது மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அடையக்கூடிய சமாதி நிலைகள் கூட மூடத்தனமானதாக மாறிடும். புரியுதுங்களா? இறைவனை அடைவதற்கான அந்த விஷயங்கள் தள்ளுபடி ஆகிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற அந்த வாயுவை கருத்தினில் இருத்தினி கபாலமேற்ற வள்ளிரேல். அந்த அங்கென்றும் சோகம் பாவனையில் செய்யக்கூடிய அந்த ஃபோர்ஸாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. ஆனால் சோகம் பாவனை, அதாவது அஜபா மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து சிந்திக்கலாம். சிந்திக்கிறதுனா மனசாலே சிந்திங்க. அது வந்து உங்களுக்கு அப்படி போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி சிந்திங்க. நீங்கள் ஃபோர்ஸாக இழுக்காதீங்க. உட்காந்து ஒரு ஆசனத்தில், அது ஒரு பத்மாசனமோ சுகாசனமோ சித்தாசனமோ வஜ்ராசனமோ இதில் அமர்ந்து நீங்கள் வந்து இல்லை ஏகபாதாசனமோ அது வலப்புறமோ இடப்புறமோ அமைத்து நீங்கள் வந்து உட்கார்ந்து நீங்கள் வந்து உங்கள் கருத்தால் தான் வந்து அந்த வாயு வந்து மேலே இறங்குறதா நீங்கள் வந்து சிந்திக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் கருத்தால் சிந்திக்கும் போது கூட அது ஏறுதா ஏறலையா அப்படின்ற டவுட் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அதாவது காற்றை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து உடல் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதே போல் மனமும் நமக்கு முக்கியமானது. அதற்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுவாச ஒழுங்கு முக்கியமானது. அதுக்கு பிராணாயாமம் பயிற்சி செய்யணும். அதை ஒரு முறைப்படி தான் நாம் செய்யணும். ரைட்டுங்களா? இந்த பிராணாயாமம் நம்ம செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூக்கில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், அது தொண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் நீங்கி நமக்கு சரியான சுவாசகதி நடக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். இதையே கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டை குத்தல், கண்ணெரிச்சல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண் சில நேரத்தில் வெடிக்க கூட செய்யும். சில பேருக்கு கபாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் ஏற்பட்டு நிறைய உபாதைகளுக்கு ஆளாக வேண்டியது. எதனால தான் நமக்கு தலை வலிக்குது, நீர் வடியுது அப்படின்றதே தெரியாமல் போயிடும். அதே போல் சளி வந்து ஒரு தடை. அந்த சளிலாம் வந்து இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யோகம் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நிலையாக இருக்கும். ஏன்னா நமக்கு குறைந்த அளவு காற்று, ஒரு மெல்லிய ஊசி போன்ற அந்த காற்று நம்ம கபாலத்துக்கு போனாலே போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து மடை மாற்றி நீங்கள் அங்கு உங்குன்னு குத்தின்னு வச்சிங்க, நிறைய சிரமங்களுக்கு ஆளாவீங்க, மூடத்தனம் ஏற்படும் அப்படின்றது இந்த பதிவின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் கேள்விகள் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.